வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருச்சி சிட்டியை ஒரு சுற்றி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுடைய இந்த குட்டி ஷார்ட் ட்ரிப்பானது திருச்சி சென்னை சில்க்ஸ் 2004 துவங்கப்பட்டிருந்த சென்னை சில்க்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். WB ரோட்டில் வெஸ்ட் புலிவார் ரோடு அப்படின்ற இடத்துல தான் இந்த சென்னை சில்க்ஸ் இருக்குது. இது ஏறக்குறைய சென்னை சில்க்ஸ் 27 இடங்களில் கிளைகள் இருக்குது. ஆனால் திருச்சியில் இருக்க கிளை 2024 வருஷத்துலேருந்து சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு போத்தீஸ் வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. போத்தீஸும் பாரம்பரியமிக்க ஒரு கடை தாங்க. 1923 வருஷத்தில் இந்த போத்தீஸ் ஆனது தொடங்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 11 இடங்களில் கிளைகளை வச்சுருக்கிறாங்க. 2 அதர் ஸ்டேட்லேயும், பெங்களூரு அப்புறம் கொச்சி அப்படின்ற 2 ஸ்டேட்ஸ்லேயும் இவங்களோட நிறுவனங்களை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிஷப் இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது சாதாரண ஸ்கூல் இல்லைங்க. ஏறக்குறைய ஒரு 1/4 மில்லியனியம் தாண்டின 250 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த இடத்துல இந்த ஸ்கூல் செயல்பட்டு இருக்குது. இது திருச்சிக்கு மேலும் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னாலேயே நிறைய ட்ராஃபிக் வரும். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதுவும் இங்கே தெரியுது பாருங்களேன். அதுதான் லூர்து மாதா தேவாலயம் என்று அழைக்கக்கூடிய அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி சிறப்பாக அழைக்கப்படுது. கிரேட்டஸ்ட் பாரம்பரியம் மிக்க சர்ச்சுங்க இது ஜோசப் கல்லூரியின் வளாகத்துள்ள அமைஞ்சிருக்கு. ஜோசப் கல்லூரியை வச்சே ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் நம்ம போடுவோம். கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த ரோடு நேராக சத்திரம் பஸ் ஸ்டாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. இப்போ நம்மளுடைய பயணத்தை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பஸாருக்குள்ளே போகிறோம். இந்த கோட்டை சுவர் காமிச்சேன்னு பார்த்தீங்களா, இந்த கோட்டை சுவர் சாதாரண காரியம் இல்லை. 500 வருடங்களுக்கும் பழமை மிக்க பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. நாயக் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை சுவராக பாதுகாக்கக்கூடிய இடமாக திருச்சியின் ஒரு அடையாளமாக இது இருக்குது. திருச்சி அப்படின்னு அடித்தோம்னாலே இந்த மெயின் காட் கேட் அப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை சுவரானது எஞ்சி இருக்கிற இந்த கோட்டை சுவரானது அநேக பாதைசாரிகளுக்கு பக்கத்தில் கடை வைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்து அநேக கடைக்காரர்களுக்கு வாழ்வாதாரமாக இந்த கோட்டை சுவர் இருக்குதுங்க. உள்ளர நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே 2 சைடும் சும்மா குமிச்சு போட்டிருக்குறாங்க. பேக்கு, நகை, கவரிங் நகை, பூசி பாசி. அதாவது திருச்சியில் நீங்கள் பஜாருக்குள்ளே வரணும் அப்படின்னா இதுதான் பஜார். திருச்சியில் நீங்கள் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காத திங்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விலை குறைவாகவும் இருக்கும், விலை அதிகமாகவும் இருக்கும். சில இடங்களில் நம்ம நெகோசியேட் பண்ணி பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் காமிச்ச இந்த லெஃப்ட் சைடு பர்மா பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இந்த தெப்பக்குளத்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கிளாத் துணிமணி, வெளிநாடுகளுடைய துணிமணி வாங்கணும் அப்படின்னா இந்த கடைகளில் நமக்கு சொல்லி வச்சோம் அப்படின்னா இவங்க அழகாக வாங்கி கொடுப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த தெப்பக்குளம். திருச்சி சிங்காரத்தோப்பு அப்படின்னா தெப்பக்குளம் தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த தெப்பக்குளத்துக்கும் பெரிய பாரம்பரியங்கள், ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. பட் இந்த வீடியோவில் அதை நம்ம கவர் பண்ண முடியாது. எதிர்த்தாப்பில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் திருச்சி அங்கே அடையாளமாக இருக்கக்கூடிய ராக் ஃபோர்ட், மலைக்கோட்டை என்று அழைக்கக்கூடிய அந்த மலைக்கோட்டையானது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த மலைக்கோட்டையை பற்றி நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே மிக பழமையான மலைகளில் இந்த மலைக்கோட்டையும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. ஏறக்குறைய 3.5 பில்லியன் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையை இந்த மலைக்கோட்டைக்கு பெற்றிருக்குது. 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டையோட ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம எவரெஸ்ட் மலை, இந்தியாவிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் மலையை காட்டிலும் மிக பழமையானது அப்படின்றது இதோட கிரேட்டஸ்ட்டு ஒரு சிறப்புங்க, பாரம்பரியங்க.
இந்த தெப்பக்குளத்தை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம கடை வீதியை, ஏன்னா இந்த ட்ரிப்போட முக்கியமான காரியம் என்னென்னா கடை வீதிகளை பற்றி, திருச்சி பஸாரை பற்றி, திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஸாரை பற்றி, மெயின் பஸாரை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் தூரத்தில் நம்மளுடைய வலது கை சைடு ரத்னா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்திரங்களுக்கு பிரத்யோகமான ஒரு பெரிய கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மங்கள் அண்ட் மங்கள் பாத்திர கடல் என்று விளம்பரம் பண்ணக்கூடிய அந்த மங்கள் அண்ட் மங்களும் இதே ரோட்டில் தான் இருக்குது. இது ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா ஃபேமஸான இது ஒரு கடை. வெயிலில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஜிகர்தண்டா குடிப்பது நமக்கு ரொம்ப நல்ல கூலிங்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதாங்க அந்த ரத்னா ஸ்டோரோட என்ட்ரன்ஸ். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ரத்னா ஸ்டோர் வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா நான் போயிருக்கிறேன், நிறையா யூஸ் டு பை நிறையா திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு சில வருடங்களுக்குள்ளே பார்க்கும்பொழுது இப்போ கொஞ்சம் நலிவடைஞ்சிருக்குது ரத்னா ஸ்டோர் அப்படின்றது. பட் இப்போ டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்க, நிறைய நியூ செக்ஷன்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க பின்னாடி. இதை ஒட்நாட் போல் பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸ் அக்கிம் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரியாணியோட கடை பக்கத்தில் இருக்குதுங்க. திருச்சியில் பல பிரியாணிகள் இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு சுவைமிக்க ஒரு பிரியாணியை சமைச்சு கொடுக்கக்கூடியது இந்த கேஎம்எஸ் அக்கிம் பிரியாணி அப்படின்றது. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கள் அண்ட் மங்கள் பாத்திர கடல், அதோட பில்டிங் வந்து பக்கத்துலேயே இருக்குது, ரத்னா ஸ்டோர் பக்கத்துலேயே இருக்குங்க. மங்களன் மகன்கள்ன்றது இப்போ நிறையா விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போ நல்லா விரிவுபடுத்திட்டாங்க. திருச்சியில் பிரத்யோகமான பாத்திரங்கள் வாங்குவதற்கோ, இல்லை கல்யாணம் அந்த ஜாமான்கள் ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுக்கோ ஒரு பிரத்யோகமான கடை அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த மங்கள் அண்ட் மங்களை சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த மங்கள் அண்ட் மங்களில் உள்ள வெள்ளி பாத்திரங்கள், நகைகள், அப்புறம் தங்க நகைகள் அதோட பிரிவாக இருக்குது. இதுக்கு நேர் பேக் சைடு இந்த பாத்திர கடல், பாத்திரங்கள் மற்ற ஃபர்னிச்சர்ஸ் இந்த ஐட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மங்கள் மங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் தூரத்தில் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 200 அடி தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாரதாஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் பிரத்யோகமான ஜவுளி நிறுவனம், மிகப்பெரிய ஜவுளி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய சாரதாஸ் வந்து இந்த இடத்துல தாங்க அமைஞ்சிருக்குது. ஒரு ஸ்ட்ரீட்டில் பாதி இந்த சாரதாஸே இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் பாதி வந்து சாரதாஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் தெருவோட அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக வந்து என்எஸ்பி ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாரதாஸோட முதல் என்ட்ரன்ஸாக இருக்குதுங்க. உண்மையிலே சொல்லணும்னா இந்த சாரதாஸுக்கு மிகப்பெரிய பழமை உண்டு. இந்த சாரதாஸோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிக்காருங்க. திருச்சி மணச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தவர். முதல்ல ஸ்ரீலங்காவில் போயிட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை, ஜவுளி விற்பனை நிலையத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து சாரதாஸ் 1969 நிறுவனராக இருந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்றைக்கி பயங்கரமான ஒரு சேல்ஸை குமிக்கக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஜவுளி கடை அப்படின்னா நம்ம சாரதாஸை சொல்லலாங்க. இதோட ஓனர் திரு மணவாளன் பிள்ளை என்பவர், அவர் தான் ஓனர். இப்போ அவர் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டார். பட் அவருடைய பிள்ளைகள் வந்து இந்த நிறுவனத்தை அழகாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கு, இவ்வளோ பெரிய கடைகள் பக்கத்தில் இருந்தாலும் அந்த கடைகளுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாதசாரிகள் ஓரத்தில் அந்த பாதைகள் மத்தியில் சின்ன சின்ன குட்டி குட்டி கடை போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கும் கடவுள் வந்து பொழப்ப கொடுக்குறாருங்க. உண்மையிலேயே எல்லா கேட்டகரி மக்கள்ஸும் வந்து திருச்சியில் வந்து வாழ முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சான பீப்புள்ஸும் தே கேன் லிவ், வாழ முடியும். ரொம்ப சாதாரணப்பட்ட மக்களும், ஒரு சாதாரணமான வாழ்க்கை தரத்தை கொண்டு இருக்கிற மக்களும் இங்கே வாழ முடியும். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுதுங்க. இந்த என்ட்ரன்ஸ் தாங்க மலைக்கோட்டை, அந்த உச்சி பிள்ளையார் கோயில், அந்த மலைக்கோட்டையோட உச்சியில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய வழியாக இது இருக்குது. இந்த மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டாக உள்ளர போகக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பஸார் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க.
பெரிய கடை வீதி அல்லது டவுன் ஹால் அப்படின்னும் இந்த இடத்த அழைக்கிறாங்க. இந்த 2 சைட்லேயும் அதே மாதிரி தான் இங்கிட்டு கடைகள் இருக்குது. அந்த என்எஸ்பி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைகளை காட்டிலும் இங்கே கடைகள் கம்மி தான். ஆனாலும் இங்கேயும் பார்த்திங்கன்னா தங்க மாளிகை, மற்றபடி இந்த நடைபாதை கடைகள் நிறையா இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த ரோட்லேருந்து நம்ம அந்த மலைக்கோட்டை 3.5 பில்லியன் இயர்ஸுக்கும் பழமையான இந்த மலைக்கோட்டை வியூஸ் நல்லாவே நமக்கு தெரியும். இந்த இடத்துல குறிப்பாக நம்ம சொல்கிறப்ப இந்த பழைய புத்தகங்கள், ஓல்டு புக்ஸ் செல்லர்ஸ் வந்து இங்கிட்ட நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பழைய புத்தகங்கள் கேட்டால் கூட இந்த இடத்துல நம்மளால் வாங்க முடியும். அந்தளவுக்கு நிறைய இந்த பழைய புத்தக கடைகள் இங்கே இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டோரி, நாவல்ஸ், இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த இடங்கள் இந்த சைடில் குறிப்பாக இந்த பகுதியில் வந்துட்டு திருச்சியில் பழைய புத்தகம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே இடம் இந்த இடம் தாங்க. இங்கே வந்து நம்ம கேட்டோம், சப்போஸ் நமக்கு வேண்டிய புத்தகங்கள் இல்லை அப்படின்னாலே இவங்க அதை அரேஞ்ச் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. நான் என்னோடய ஸ்கூலிங் டேஸ்லலாம் இங்கே வந்துட்டு நிறையா புத்தகங்கள் நான் வாங்கின அனுபவம் எனக்கு இருக்குது. நான் வாங்கியிருக்கிறேன் திருச்சியில். இப்போ இந்த பகுதியில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் ஒரு அருமையான ஒரு ஐயா வந்துட்டு சோளக்கருது நல்ல சூப்பராக செழிப்பாக இருக்கக்கூடிய சோளக்கருதை விற்றுக்கிட்டு இருந்தார். நான் பார்த்தோம். அவர் ரொம்ப சந்தோஷம் வீடியோ எடுத்ததை. அவரை அதே மாதிரி வீடியோ எடுக்கும் பொழுது நிறைய பேர் ஆர்வமாக வந்து எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் நம்மளோட இந்த மெயின் மோட்டோ வந்து இந்த ட்ரிப் வந்து நம்ம நடந்து நம்ம டவுனை சுற்றி காமிக்கணும் அப்படின்றதாக தான் இருக்குது. இது தைலா சில்க்ஸு திருச்சியில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய ஜவுளி கடைகள், பழைய கடைகளில் இதுவும் ஒன்றுங்க. நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த தைலா சில்க்ஸில் வாங்கலாம். சிறுவர்களுக்கு ஆடைகள் இதெல்லாம் நல்ல கம்மியான ரேட்டில் நியாயமான விலையில் கொடுப்பாங்க. இந்த தைலா சில்க்ஸும் நான் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியோட ஸ்டேஷன் சொல்லுவாங்க, கோட்டை ஸ்டேஷன் சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த கோர்ட் பகுதியாக இது இருக்குதுங்க. இதை தாண்டி நம்ம போகும்பொழுது இந்த சந்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லேண்ட் சந்தை இருக்கும். இதுக்குள்ளே நிறைய அந்த பழைய புத்தக கடைகள் இருக்குங்க. நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்கும். எல்லா ஃபீல்டு சம்மந்தப்பட்டது இருக்கும். இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்கூல் புத்தகங்கள் எல்லாம் இருக்கும். எங்கிட்ட ஒரு சில ரெடிமேட் கடைஸ்லாம் இருக்கும். இப்போ இதில் நேராக போனோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு அப்ராக்சிமேட்லி போகும்பொழுது நம்ம அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட், காந்தி மார்க்கெட் வந்து ஜாயிண்ட் ஆகும். நேராக போகாதபடி வரதராஜ சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட வலதுகை சைடு ஒரு வரதராஜ சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடை இருக்கும். இந்த வரதராஜ சில்க்ஸும் வந்துட்டு ஒரு நல்ல பழமையான கடைகள் தாங்க. அந்த அப்பையிலேருந்து நிறைய இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் செக்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அருமையாக செயல்பட்டுருக்குது. இப்போ எப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. தைலா ஆப்போசிட்டாக அந்த வரதராஜு சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கடை இருக்குங்க. தைலாவோட என்ட்ரன்ஸு இந்த ரோடு தான் இந்த மார்க்கெட் ரோடு, பிக் பஸார் ரோடு, டவுன் ஹால் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் அது இருக்கும். ஆல்மோஸ்ட் திருச்சி டவுன் அப்படின்றது இதுதாங்க. அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நிறையா காரியங்கள் இருக்குது. இதான் வரதராஜ் சில்க்ஸோட ஒரு என்ட்ரன்ஸு அந்த பிக் பஸார் ரோட்டில் இருக்கிறது. இதோட இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி உள்ளார நம்ம போவோம். அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல சென்னை சில்க்ஸ், அந்த ரோடுக்கு, அந்த WB ரோடுக்கு வந்து நேராக அது கனெக்ஷன் கொடுக்குங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கிறது. இது இந்த வரதராஜ சில்க்ஸோட மெயின் போர்டு, மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறப்ப அந்த மலைக்கோட்டைக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ இதோட வலது சைடு, ரைட் ஹேண்ட் சைடு நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கடை, நிறைய கடைகள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா அகமது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெடிமேட் கடைங்க. இந்த பெல்ட்டு கடையை பாருங்களேன். இது பாதை ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன கடை தான். பட் நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுது இங்கே வந்து பெல்ட் வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப பழைய கடை. நல்ல நியாயமான ரேட்டில் கொடுப்பாரு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கலாம். யாருக்காச்சும் இந்த கடைகளில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கடைகளில் எங்கேயாச்சும் நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ், துணியோ இல்லை எதுவும் வாங்கியிருந்த அனுபவம் இருந்துச்சுன்னா
தயவு செஞ்சு கமெண்டில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க. இதில் தான் இது சின்ன ரோடு தாங்க, பட்டு இதில் நான் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த மதியான நேரம் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இது ஒன் வே தான், பட் யாருமே இந்த இடத்துல ஒன் வே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்கிட்டிருந்து வந்துட்டுருக்கோம், இங்கிட்டிருந்து வந்திருப்போம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சரக்கு இந்த கடைகளுக்கு வரக்கூடிய கொரியர் ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இதில் நேராக நம்ம போகும் பொழுது ஒரே ஸ்ட்ரீட் ரோடு போயிட்டோம் அப்படின்னா அதில் நேராக நம்ம அந்த என்எஸ்பி ரோடுக்கு ஜாயின் பண்ணலாம். அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கட்டிங் வருங்க, அதுக்கு பேர் தான் சூப்பர் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதுக்குள்ளே நான் அந்த என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம அந்த சூப்பர் பஜாருக்குள்ளே போகலை, ஏன்னா வீடியோ ஆல்ரெடி டைம் அதிகமானதுனால நான் இன்னொரு முறை இந்த சூப்பர் பஜாரில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை முழுக்க உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேங்க. இப்போ இதில் ஸ்ட்ரைட்டாக போகிறோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த அகமத் பிரதர்ஸ் அப்படி சொல்லி அந்த கடை இருக்குது. பாருங்களேன், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொரியர் வரக்கூடியது, அவங்களோட பார்சல் வரக்கூடியது, துணிகளோ இல்லை அந்த கடைக்கு தேவையான திங்ஸ் கொரியர் வரக்கூடியது. இதுதாங்க அந்த அகமத் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடை. ரெடிமேட் ஐட்டங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்க. வேறு இங்கே இப்போ மற்ற கடைகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரெடிமேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கடையில் எடுக்கலாம். சீப்பாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. ஐ திங்க் 2 இல்லை 3 மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த கடையில். இதுதான் அந்த கடையை தாண்டி நம்ம நேரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வலது பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த சூப்பர் பஜார் இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கடைகள். இதுலேயே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்தோம் அப்படின்னா பாருங்கள், 2 சைடும் அந்த ஃப்ராகு, சுடிதார் ஐட்டங்கள், நைட்டிஸு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கடை கேரளா மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் படிக்கிற டைமிங்லாம் இந்த கேரளா மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கேன். இப்போ ரோட்டோட மின்பகுதி இருக்குது, முன்னாடி இதோட சைடில் இருக்கும் அந்த இப்போ இருக்கிறது மாதிரி. இதுதாங்க இந்த சூப்பர் பஜார் நான் சொன்னல அதோட என்ட்ரன்ஸுங்க. இந்த சூப்பர் பஜார் உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய கடைகள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஸ்பேர் பார்ட்ஸு, டிஸ்ஆண்டனா, இந்த மாதிரியான எல்லா ஐட்டங்களும் அந்த இடத்துல விற்பாங்க. இது இப்போ அதை தாண்டி நம்ம வரும்பொழுது அந்த ஸ்ட்ரைட் ரோடுங்க. இதுதான் ஆக்சுவலான என்ட்ரன்ஸுங்க. நம்ம காரில் இல்லை பைக்கில் வரோம் அப்படின்னா இது வழியாக தான் நம்ம வர முடியும். இதிலேருந்து வந்துட்டு தான் நம்ம சூப்பர் பஜாரில் நம்மளோட கார் வாகனங்களை பார்க் பண்ணலாம், அல்லது அது வழியாக நம்ம கனெக்ட் ஆகி நம்ம உள்ளர போகிறதுக்கும். இந்த கடை பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைங்களுக்கு பேக்ஸ் விற்கக்கூடிய ஒரு கடை. நிறைய கடை இருக்குதுங்க, பிரத்யேகமான கடைகள். அதில் இதுவும் ஒரு கடை. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது இந்த செல்ஃபோன் ஆக்சசரிஸ், அதே மாதிரி அவங்களுக்கு இந்த வாட்ச் ஆக்சசரிஸ் ஹோல்சேலில் கொடுப்பாங்க. ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே நம்ம வாங்கலாம். ஈவன் ரீட்டைலில் கூட நம்ம 1-2 வேணுனாலும் நமக்கு வாங்க முடியும். பிராண்டட் ஷோரூம் டைட்டன் இது மாதிரிலாம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குதுங்க. குட்டி குட்டி பொட்டிகளில் வச்சு தான் வியாபாரம் பார்ப்பாங்க. ஒருத்தர் நல்ல பலாச்சொலை பார்க்குறப்ப சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பலாச்சொலை வண்டியில் வச்சு விற்றுட்டுருக்குறாங்க. 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கடைகள் இருக்கும், பெட்டி கடைகள் மாதிரி இருக்கும். பட் எல்லாமே காஸ்ட்லியான பொருட்கள் முதற்கொண்டு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு டைட்டனோட ஒரு ஆத்தரைஸ்டு ஷோரூமுங்க இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு வகையில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எல்லா இடத்தையும் சுற்றிட்டோம் சிட்டிக்குள்ளே. இந்த திங்ஸ் வாங்கக்கூடிய அந்த இடங்கள். இன்னும் ஒரு சில பகுதிகள் பிரத்யேகமான பகுதிகள், அள்ளிமால் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அள்ளிமால் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்கரேஷன் திங்ஸுக்கு பெயர் போன ஒரு பகுதி அள்ளிமால் ஸ்ட்ரீட். அதே மாதிரி பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் வாங்கணும் இல்லை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அள்ளிமால் ஸ்ட்ரீட்டில் போகணும். அதே மாதிரி பெரிய கமால தெரு, இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியல. பொதுவாக நம்ம வீட்டு காரியங்கள், வீட்டுக்கு தேவைகளுக்கு வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்து இந்த ஏரியாக்குள்ளே தாங்க இருக்குது. இதுதான் ரசிக ரஞ்சன சபா மன்றம்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு மன்றங்க. இங்கே நிறைய இசை கச்சேரிகள், இசை நிகழ்ச்சிகள்லாம் இந்த இடத்துல நடத்துவாங்க. இப்போது நம்ம தொடங்கின இந்த சென்னை சில்க்ஸோட ஆப்போசிட் பகுதியில் நின்றுட்டுருக்குறோம். 20 நிமிஷத்தில் நம்ம திருச்சியை சுற்றி பார்க்குறோம்.